மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28வது வசனங்களிலிருந்து சில வசனங்கள். கதரேனர் பகுதியில் பேய் பிடித்த இருவரை நலமாக்குதல். இயேசு அக்கரை சேர்ந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது, பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர்? என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றிக் கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்துப்பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களைப் பற்றி செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரைக் கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். இங்கு நாம் கவனிக்கும் பொழுது, இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர்? என்று கத்தினார்கள். இங்கு கவனிக்கும் பொழுது, இறைமகன் வருவதற்கு என்று காலம் நிர்ணயிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. குறித்த காலத்தில்தான் இறைமகன் வெளிப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அவருடைய முதலாம் வருகையிலே அவர் ஒரு அன்புள்ளவராக மக்களுக்கு தென்பட்டார். சிலுவையிலே அறையப்பட்டார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்று விட்டார். அவர் கடவுளாக இருக்கிறபடியாலே அவர் பரலோகத்திற்கு சென்று விட்டார். அவருக்கு மரணம் கிடையாது. ஏனெனில் அவர் கடவுளின் திருச்சரீரமே. ஆகவே அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று விட்டார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, 2ஆம் வருகையாக அவர் எப்போது வருவார் என்று அவளோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக காலங்கள் சென்றுவிட்டது. ஆயினும் அவர் வரவில்லை. அவர் சொன்ன வார்த்தை, அவர் வானத்திற்கு செல்வதற்கு முன்பாக, நான் எப்படி செல்கின்றேனோ அப்படியே மீண்டும் வருவதாக அவர் சொல்லியிருந்தார். ஆகவே அந்த நம்பிக்கைதான் அவர் வருவார் என்ற ஒரு உறுதியாக நம்பப்படுகிறது. மற்றும் 2ஆம் வருகையிலே அவர் மெசியாவாக வெளிப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெசியா என்றால் உலகை அடக்கி ஆள்கின்றவர். அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பாக இருந்து சென்ற காலம் முடிந்தது. இப்போது அடுத்து அவர் வர வேண்டிய காலமானது மக்களை மீட்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த உலகில் தீய சக்திகள் அதிகரித்திருக்கிறது.
அதை அடக்கி மக்களை மீட்க வேண்டும். ஆக அவர் மெசியாவாக வெளிப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மிகுந்த வல்லமையோடு அவர் மிகவும் கோபம் கொண்டவராக, எரிச்சல் கொண்டவராக, அவரை பார்த்தாலே நாம் உடல் நடுங்கி இறந்து விடுவோம். அந்த அளவிற்கு நம்மை பயம் ஆட்கொள்ளும். அவ்வளவாக அவர் பயப்படத்தக்கவராக, பேய்கள்லாம் நடுநடுங்க, தீயவர்கள், தீய சக்திகள் அவருக்கு அடங்க, அவர் வல்லமை உடையவராக வெளிப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இந்த குறித்த காலம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு மகிமை உண்டாக. ஆமென்.